ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி தூங்கணும் பாருங்க. இது தெரிந்தால் மருத்துவமனை பக்கமே போக வேண்டாம். நாம் தினமும் தூங்குறது ஒரு சாதாரண பழக்கம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தூக்கம் தான் நம் உடம்புக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு ரிப்பேர் வேலை நடக்க வைக்கும் நேரம். பகலில் நாம் சாப்பிடுறது, யோசிக்கிறது, ஓடுறது, கோபப்படுறது, கவலைப்படுறது இதெல்லாம் சேர்ந்து உடம்புக்குள்ள நிறைய சின்ன சின்ன சேதங்களை உருவாக்கும். அந்த சேதங்களை சரி செய்யும் ஒரே நேரம் இரவு தூக்கம். ஆனா இந்த ரிப்பேர் வேலை சரியா நடக்கணும்னா நாம் எப்படி தூங்குறோம்னு தான் முக்கியம். தவறான பக்கம், தவறான உயரம், தவறான பழக்கத்துல தூங்குனா உடம்பு குணமாகிறதுக்கு பதிலா நோய் இன்னும் ஆழமா உடம்புக்குள்ளே பதிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அடிக்கடி மார்பெரிச்சல், காஸ்டிக், அசிடிட்டி இருக்குன்னா இரவு நேரா படுத்து தூங்குறது உங்க வயிற்றுக்கு பெரிய தண்டனை மாதிரி. வயிற்றுக்குள்ள இருக்கிற அமிலம் மேலே ஏறி உணவு குழாயை எரிச்சல் அடைய செய்யும். இதுதான் இரவு தூக்கத்துல மார்புல எரிச்சல், தொண்டை வலி, காலை எழுந்ததும் கசப்பு வாசனை வரதுக்கும் காரணம். இதே நீங்க இடது பக்கம் சாய்ந்து தூங்குனீங்கன்னா வயிற்றில் இருக்கும் அமிலம் கீழே தங்கும். உடம்பே தானாகவே அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். மூக்கு அடைப்பு, சளி, இருமல், மார்பு கனத்தது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தலையை கொஞ்சம் உயர்த்தி தூங்குனா மூச்சு குழாய்கள் திறந்திருக்கும். இல்லாட்டினா சளி நுரையீரலுக்குள்ள தங்கி இரவு முழுக்க மூச்சு திணறல், காலை தலைவலி, கண் வீக்கம், உடம்பு சோர்வு எல்லாம் வர ஆரம்பிக்கும். நரம்பு பதற்றம், அதிக யோசனை, மன அழுத்தம், தூக்கம் வராத பிரச்சனை உள்ளவர்கள் வலது பக்கம் சாய்ந்து தூங்கும் பொழுது இதய துடிப்பு மெதுவாகி மூளைக்குள்ள ரிலாக்ஸ் சிக்னல் போக ஆரம்பிக்கும். இதனால் மனசு மெதுவாக அமைதியாகி தூக்கம் ஆழமாகி காலையில் எழுந்ததும் தலை தெளிவாக இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் நேரம் வரும் வயிற்று வலி, இடுப்பு வலி, மன அழுத்தம், உடல் சோர்வு எல்லாம் சேர்ந்து இரவு தூக்கமே போகாத நிலை வரும். அந்த நேரத்தில் பக்கமாக சாய்ந்து கால்களை லேசாக மடக்கி தூங்கினா வயிற்று பகுதி நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகி வலி மெதுவாக குறையும். இது மருந்து இல்லாமலே உடம்பு தானே எடுத்துக்கொள்ளும் இயற்கை நிவாரணம். இதய நோய், ரத்த அழுத்தம், மூச்சு திணறல், நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள் இடது பக்கம் சாய்ந்து தூங்கினா இதயத்துக்கு வரும் அழுத்தம் குறையும். ரத்த ஓட்டம் சீராகி இரவில் இதயத்திற்கு வரும் சுமை குறையும். இதுவே இதய நோயாளிகளுக்கு பாதுகாப்பான தூக்க முறைன்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இரவு முழுக்க நேராக படுத்து தூங்குறவங்களுக்கு கழுத்து, நரம்பு அழுத்தம், முதுகுவலி, காலை எழுந்ததும் தலை சுற்றல், கை கால் மரத்து போவது மாதிரி பிரச்சனைகள் அதிகமா வரும். பக்கமா சாய்ந்து சரியான உயரம் கொண்ட தலையணையுடன் தூங்கினா நரம்புகள் பாதுகாப்பாக இருந்து இந்த பிரச்சனைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பெரிய மருத்துவமனைக்கு போய் செலவழிக்காமலேயே வீட்டிலேயே செய்யக்கூடிய இயற்கை சிகிச்சை மாதிரி தான். ஒரே ஒரு மாற்றம், நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு மாற்றினாலே உங்க உடம்புக்குள்ள குணமடையும் செயல்முறை தானாக ஆரம்பிக்கும். அதனால இன்று இரவு படுக்க போகும்போது எப்படியோ தூங்கிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு தான் நாளை உங்க உடம்பு எப்படி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்குது.